சூளகிரியில் பள்ளி முடிந்த பிறகு மாணவிகள் செல்ல ஏதுவாக அரசு பேருந்தை தாமதமாக இயக்க எம்எல்ஏவிடம் கோரிக்கை. தலைமை ஆசிரியர் மாணவிகளிடம் நேரில் கேட்டறிந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அரசு பெண்கள் மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சூளகிரி பேரிகை சாலையில் உள்ள ஒட்டர்பாளையம், அனாசந்தரம், பீளாளம், புளியரசி, செட்டிப்பள்ளி, அங்கொண்டப்பள்ளி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். தினந்தோறும் பள்ளி வகுப்பு முடிந்து பேருந்து நிறுத்தகத்திற்கு வருவதற்கு 4:30 மணியாகும் என்கிற நிலையில் சூளகிரி பேரிகை சாலையில் மாலை 4 மணிக்கு நகர 7ஆம் எண் கொண்ட பேருந்து சூளகிரியிலிருந்து சென்று விடுவதால் மாணவர்கள் தனியார் பேருந்துகளிலும் இருசக்கர வாகனங்கள் என சிரமத்திற்கு மத்தியில் சென்று வருகின்றனர். குறிப்பாக மாணவிகள் மாலை நேரங்களில் நடந்து செல்வது அச்சத்தை ஏற்படுத்துவதாக மாணவிகள் பெற்றோர் தரப்பில் வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் அவர்களிடம் நகர பேருந்தை 4:30 மணிக்கு சூளகிரியிலிருந்து இயங்கிட கோரிக்கை விடுத்த நிலையில் எம்எல்ஏ சீனிவாசன் சூளகிரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவிகளிடம் இது குறித்து கேட்டறிந்தார். தமிழ்நாடு போக்குவரத்து துறை அலுவலரை எம்எல்ஏ சீனிவாசன் போனில் இது குறித்து தகவல் அளித்த போது 7ஆம் பேருந்து செட்டிப்பள்ளிக்கு சென்று மாலை 4:30 மணிக்கு சூளகிரி ஒசூர் வழியாக சரியான நேரத்தில் இயக்கப்படுவதால் ஏராளமான மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இதனை தாமதமாக இயக்கினால் ஒரு தரப்பு மாணவர்கள் பொதுமக்களுக்கு சிரமமாக இருக்கும் என தெரிய வந்ததால் சூளகிரி பேரிகை சாலை வழியாக செல்லும் மாணவர்களுக்கு மட்டும் மாலை நேரத்தில் 15 நிமிடங்களுக்கு முன்பாக வகுப்புகளை முடிக்க ஆசிரியர்களை கேட்டுக்கொண்ட எம்எல்ஏ சீனிவாசன் அரசு பேருந்தையும் 15 நிமிடங்கள் மட்டும் தாமதித்து மாலை 4:15 மணிக்கு செல்ல அதிகாரிகளை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை கருதி மாணவிகள் அவிகளின் கோரிக்கையை ஏற்று நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்ட வேப்பனஹள்ளி எம்எல்ஏ சீனிவாசனுக்கு பெற்றோர் நன்றி தெரிவித்தனர். சூளகிரியில் பள்ளி முடிந்த பிறகு மாணவிகள் செல்ல ஏதுவாக அரசு பேருந்தை தாமதமாக இயக்க எம்எல்ஏவிடம் கோரிக்கை. தலைமை ஆசிரியர் மாணவிகளிடம் நேரில் கேட்டறிந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அரசு பெண்கள் மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சூளகிரி பேரிகை சாலையில் உள்ள ஒட்டர்பாளையம், அனாசந்தரம், பீளாளம், புளியரசி, செட்டிப்பள்ளி, அங்கொண்டப்பள்ளி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். தினந்தோறும் பள்ளி வகுப்பு முடிந்து பேருந்து நிறுத்தகத்திற்கு வருவதற்கு 4:30 மணியாகும் என்கிற நிலையில் சூளகிரி பேரிகை சாலையில் மாலை 4 மணிக்கு நகர 7ஆம் எண் கொண்ட பேருந்து சூளகிரியிலிருந்து சென்று விடுவதால் மாணவர்கள் தனியார்